அத்திமுக விநாயகா ஐங்கரன் கணபதி புத்தி தருவாய் அப்பனே. அப்பமுடன் கடலையும் முக்கண்ணி சர்க்கரை அவள் படைப்போம் உமக்கு. மத்திசை மாமுகா சக்தியின் பாலகா மலர் சொறிவோம் உமக்கு. என் வாக்கினால் என்ன கேட்பேனோ வரம் தருவாய் இப்போதே. அத்தனார் பெற்றதோர் சித்தனே கணபதி, அத்தனார் பெற்றதோர் சித்தனே கணபதி. அடியால் உன் மலர்பாதம் நான் பணிவே. ஆதியில் வேதம் புனைந்து 1008 அண்ட பிண்டமும் படைத்து 1008 அண்டங்கள் பாதிமதியும் கொண்டு மீதிமதியும் வென்று பாதிமதியும் கொண்டு மீதிமதியும் கொண்டு அந்தனமாகவே வந்து புணர்ந்திட தந்தி மிதி 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 அந்தன தோமன விநாயகா சம்போ சம்போ குருபரணே வெற்றி வேளா கொண்டறிந்தேன் மால்மரு கொண்டறிந்தேன் மால்மரு வெற்றி வேளா கொண்டறிந்த மால்மருகா அரக்கர் சேனை அறுத்தவாள் ஆறுசடை வேல் சூரன் சண்டை சுப்பிரமணிய காணகுரவல்லி மணவாளா கந்தவடி மால்மருகா வேல்முருகா வேல்முருகா மாயனோட ஆதி மாயனோட மருமகனே வேல்முருகா மாயனோட ஆதி மாயனோட போடு 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 சுவாமி ஆதியில வேதநாத ஆதியில வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுமை ஜோதியில மாலையர் தோண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடி காண அம்பலவாணர் சீர்வாதத்தில் நல்லருவை நாணலாகி நந்திதளை குடமாகி நெல்லையத்தில் ராமர் வாழும் இருகையில வீசுகோள் உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை இருப்பாய் ஹரிராமா துணை இருப்பாய் ராமா போடு போடு தாயே கலைமகளே சக்தி மலை மகள் கலைமகளே சக்தி மலை மகள் மலையரசன் தாய திருமகளே மலை மகள மலையரசனுடா போடு 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 தாயே கலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகள் பார்வதியாள் அம்பிகை பாலகிக்கு அருள் புரி வளம் இருக்கும் வனகிலே
வந்து என கருள் புரி இடம் இருக்கும் ஈஸ்வரி எனக்கு அருள வருவாயாம் என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாறும் வேலைதான் என் நாவு தடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாம் நெஞ்சதுவும் உடைந்திடாமல் நினைவுதடு மாறாம் நெஞ்சிலையோ நாவிலை நின்று விளையாடவே ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயாம் ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேண்டுமாமா எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலைமகள் இசை மகளே கலைமகள் சக்தி எனக்கருள வருவாயாம் சுவாமி மேலப்பாவூர் நன்னகர் மேலப்பாவூர் நன்னகர் மேன்மை கொண்டு குடியிருக்கும் ஐவராஜா ஆலயத்தில் பெரிய ராஜா சின்ன ராஜா கடசாரி ராஜா கடசாரி கதைக்கு வந்து அருள் புரி ஐயாவே ஐவராஜ் ஐயாவே ஐவராஜ் உன்னுடைய புகழை பாட மனமதிலே அருள் புரி அரசி மகன் தவசினாக சிவனைந்த பெருமாள் சிறுமிக்கு நீ அருள் புரி அங்காள ஈஸ்வரி அடியாளுக்கு புது விட்டாள் அம்பிகை புதல்விக்கு நீ பரமேஸ்வரி அம்மாள் பாலகிக்கு வடக்குவா செல்வியம் வடக்குவா வந்து எனக்கு அருள் புரி வடக்குவா செல்வியம்மா ஏய் சங்கீலி பூதத்தார் சங்கீலி பூதத்தார் எனக்கு வந்து அருள் புரி மாயாண்டி சுடலாய் மணிவிளக்கில் பிறந்தவள் மாயாண்டி மதலைக்கு நீ தெப்பையில சீதையவா செல்ல பிள்ளை பெரிய கருப்பா சின்ன கருப்பா பெரிய கருப்பா சிறுமிக்கு நீ அருள் புரி பெரிய கருப்பா சின்ன கருப்பா ஆதியில தர்க்கராஜ் ஆதியில தர்க்க பாதியில தளவாய் மாட்டு முகம் கொண்டதா மாடசுவாமி கொம்பு முகம் வைத்ததா கொம்பமாட கொம்பமாட குழந்தைக்கு நீ அருள் புரி வண்ணார மாடஸ்வான் வண்ணார மாடஸ்வான் வந்து எனக்கு அருள் புரி வண்ணார மாடத்தி மதலைக்கு நீ சப்பானி மாடஸ்வான் சப்பானி எனக்கு வந்து அருள் புரி சப்பானி எனக்கு அருள் வேணும் ஐயோ சுவாமி ஐவராஜா கதை படிக ஐவராஜா கதைகள் பாட ஆண்டவனே அருள் புரிவாய் ஆதி வெள்ளி கையில ஆணி பெண்ணால் முடிகுழுங்க யாரெல்லாம் கொழுவிருந்தார் அரணோடு பார்வதியும் அன்புடனே கொழுவிருந்தார்
பிரம்மலோகம் தன்னதில நல்லதில பிரம்மாவும் சரஸ்வதியும் சரஸ்வதியோ பிரியமுடன் கொழுவிருந்தார் அங்க இந்திரலோகம் தன்னதில நல்லதில இந்திரரா சந்திரரா சந்திரனோ சூரியரும் கொழுவிருந்தார் வைகுண்ட லோகத்தில லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும் லட்சுமியோ ஐயா லட்சுமியும் பவுசுடனே கொழுவிருந்தார் அங்க பவுசுடனே கொழுவிருந்தார் போடு போடு ஐயா 30 முற்கோடி சிவனடியார்கள் கொழுவிருந்தார் 48,000 கோடி ரிஷிமார்களும் கொழுவிருந்தார் அகஸ்திசராம் புலத்திசர் அழகு கலைக்கோட்டு மாமுனியும் அட்டதுக்கு பாலகன் ஆதி கைலாசத்தில் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆதி கைலாசபதிகள் எல்லாம் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு சாட்சாதி சிவபெருமானோடு 30 முற்கோடி சிவனடியார்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு 33 தேவாதேவர் 47,000 கோடி ரிஷிகள் எல்லாம் அகஸ்தீசர் புலத்தீசர் அழகு கலைக்கோட்டு மாமுனியோடு அட்டதுக்கு பாலகரோடு கின்முருடர் கிணமுருடரோடு ஆதி கைலாசத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமாளோடு அவங்கெல்லாம் பெரிய சிவனடியார் இல்லையா இன்னும் யார் ஆமையா யார் யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறார்களே ஆனால் இல்ல யாரெல்லாம் கையில கொலுவிருக்காரா சுவாமி ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி கொழுவிருந்தார் அந்த கங்காதேவி கொலுவிருந்தா போடு 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 அங்க கொழுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையல் திருநடனம் ஆடுவாள் ரம்பையவ வருவாளாம் நடனங்கள் ஆடுவாளாம் ஊர்வசியாய் வருவாள் உல்லாசமாய் பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமோ சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதமும் பாடுவாள் சங்கீதமும் பாடுவாள போடு 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 அப்பேற்பட்ட ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி கைலாசத்தில் குழுவிருந்து மாறுபோது ஆண்டவனாகிய சிவபெருமாள் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே குழுவிருந்து வருகிறார். அப்படி குழுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமாள் பகவானுக்கு 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களையும் படைத்து 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்து என்ன உண்ணா மனுக்களாகிய 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். 84 கோடி லட்சக்கணக்கில் எல்லாம் ஆச்சு. அப்படி ஆண்டவன் 7 உலகங்களை எல்லாம் படைத்து படைத்த மனுக்களுக்கு காலையிலும் மாலையிலும் அன்றாடம் படியளந்து வருகிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் படியளந்து காத்து வருகிறார். பகவானின் கடமை என்ன?
படி அளக்க தானே அன்றாடம் படைத்த மனுக்களுக்கு படியளப்பதுதான் பகவானின் கடமை. ஆமா அப்படி ஆண்டவன் காலையிலும் மாலையிலும் படைத்த மனுக்களுக்கு படியளந்து ஆமோ படைத்த மனுக்கள் எல்லாம் இப்பூமியில் வாழ வேண்டும் என்று இந்த பூலோகத்துல வாழ வேண்டும் என்று ஆண்டவன் இந்த பூலோகம் என்கிற ஒரு உலகத்தை படைத்து பூலோகத்தை திசையறுத்து அந்த பூலோகத்தில் ஒரு முக்கியமான நாட்டையும் ஆண்டவன் படைத்தார். அது எந்த நாடையா? அது என்ன நாடு தெரியுமா? எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, வேதும் நாடு, மாதம் 3 மழை பொழியும், மழை பொழியும், வருடம் 3 பூவிளையும், வருடம் 3 பூவிளையும், பூவிளையும். போடு 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 ஐயா தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, பசுக்களும் புலிகளுமா, ஐயா புலிகளும் படித்துறையில் நீராடும், ஓர் படித்துறையில் நீராடும், நீராடும். போடு 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 படித்துறையில் நீராடும், படித்துறையில் நீராடும். ஐயா தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, சோறு கொண்டு மடை திறப்பார், சொரணம் கொண்டு நெல் விதைப்பார், வயலெல்லாம் நெல் விளையும், வரப்பு எல்லாம் பழுத்துதீரும், கட்டுமோறு களம் இறங்கும், கதிர் உலக்கு நெல் விளையும், பருவத்தால் அறுத்து வர மறுதாளும் பயிராகும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது ஜன்னல் என்று யானை கட்டி போரடிக்கும், போரடிக்கும். அழகு திரு நாடதுதான், அழகு திரு நாடதுதான், நாடதுதான். மாடு கட்டி போரடித்தால் மாளாது ஜன்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுதான். ஆனை கட்டி போரடிச்சிருக்காங்க, யானை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுதான். அதுதான் மதுரை மாநகரம். ஓ வடக்க மதுரை, மதுரை. ஆமா ஆமா, மல்லிகை சிறந்த ஊர்ல மதுரை. ஆமா ஆமா, மல்லிகை என்றாலே மதுரை தானே. ஆமா, அப்பேற்பட்ட மதுரை மாநகர்தனிலே அந்த மதுரையில வந்து மன்னன் திலக ராஜாவும் அந்த மன்னன் திலக ராஜ மன்னனும் மனைவியாகிய மாலையம்மாள் வெண்கொடியும் அந்த மாலையம்மாளும் மன்னன் திலகராஜாவும் மன்னன் திலகராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடியும் அமசாமி அந்த மதுரை மாநகர்தனிலே அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? அந்த மன்னனும் மணவாட்டியாலும் மன்னவனும் தேவியுமா, மன்னவனும் தேவியுமா மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரா, கொண்டவனும் தேவியுமா
குணமுடனே வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரோ நகமும் நல்ல சதையும் போல சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரோ பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் வீணையும் நாதமும் விருப்பமுடன் வாழ்ந்து வாரார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அவர் ஒற்றுமையாய் வாழ்வார் வாழ்வாரோ மதுரையில ஒருவர் சொல்ல போடு 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 அங்க வாழ்ந்து வரும் நாளையில மன்னன் திலக ராஜமன்னன் மனைவியான மாலையம்மா மதுரை மாநகர்தனில ஆறில் ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதி நெறி தவறாமல் நீதி நெறி தவறா அவர் அரசாண்டு வாராரே தவறாமா மதுரை மாநகர்தனிலே மன்னன் திலக ராஜமன்னனோ ஆமா மன்னன் திலக ராஜமன்னாவும் ஆமா மனைவியாகிய மாலையம்மாள் வெண்கொடியும் அந்த மாரியம்மாளும் மதுரை மாநகர்தனில் ஆறில் ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அந்த மதுரை ஊரே அரசாண்டு வராரு பத்தியடா ஆறில் ஓர் கடமை அசையாத மணி என்றால் என்ன அந்த மன்னன் திலக ராஜ மன்னன் அவரு ஆ, ஆமா அப்பேற்பட்ட திலகராஜ மன்னன் திலகராஜா மதுரையில அவருக்கு ஏகபோகமான வசதிகள் ஏழரா கோபுரம் எதிர மண்டபம் தான் மடப்பொழி தான் ஆ, ஆமா அதாவது ஆமா ஆறில் ஒரு கடமை என்றால் ஹலோ வெளியூர் வரிபுரம் வெளியூர் வரிபுரம் கணக்கு பிள்ளையை பார்த்து வரியை கொடுக்க வேண்டும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளியூர் வரிபுரம் கணக்கு பிள்ளையை பார்த்து வரியை ஒப்படைக்க வேண்டும். அந்தந்த ஊரில் மொத்தமாக உணர்ந்து தனித்தனியாக கொடுக்காம சேர்ந்து மொத்தமாக கொடுங்க. கணக்கு பிள்ளையை பார்த்து வரியை கொடுக்க ஏற்பாடு சீக்கிரம் கொடுங்க. ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் என்றால் அந்த திலகராஜ மன்னன் திலகராஜ மன்னனுக்கு ஏகபோகமான சொத்துக்கள் வசதிகள். ஏய்யா மதுரை சின்ன ஊரையா ஆ, அவருக்கு ஏழரை கோபுரம் எதிர மண்டபம் மடப்பொழி அப்படி இருக்கும்போது அந்த ராஜ மன்னனுக்கு ஏகபோகமான வயல் நிலங்கள் வயக்காடு வரப்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? காடுகார லஞ்ச புஞ்சங்கள் தான் இருக்கு. ஆமா, ஆமா அதையெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு பயிரிடுவதற்காக மன்னன் கொடுப்பாராம். சரி ஹலோ பொதுமக்களுக்கு என்ன கொஞ்சம் கூட்டி வைங்கண்ணே. பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்றால் மொட்டை போட இடத்துல யாரோ ஒரு மணிப்பாசு தவறி விட்டுகள். அந்த மணிப்பாசுல ஒரு சாய்க்கிள் இருக்கு பணம் இருக்கு அதனால இருக்கு இருக்கு மண்ணால பிள்ளை இல்லை, அங்க பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு, பொன்னால பிள்ளை இல்லை, அங்க என்ன இருந்து என்ன செய்ய ஐயா என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லை, அங்க ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லை. அவ பிள்ளை இல்லா கவலையது பெரும் கவலை அதிகம் கொண்டாள். மன்னன் திலக ராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடிக்கும் மதுரையில மதுரை மாநகர்தனில் ஏகபோகமான வசதிகள்.
ஒரே கொடையில் அரசாண்டு செய்தாரோ மன்னன் திலகராஜா. 7.5 கோபுரம் எதிரே ஒரு மண்டபத்தோடு ஆமா சூழரை அங்கனம் சுத்தி கெட்டு மாளிகையோடு ஆமா மந்திரிகள் பிரதானிகள் மற்றும் பல சைனிகளோடு சேனாதி படைகளோடு இப்பேற்பட்ட சொத்து சுகத்தோடு வாழ்ந்து வரும் வேளையில் அங்க மதுரையில ஆண்டு வரக்கூடிய காலத்துல அங்க ஏகபோகமான சொத்துக்கள் இருந்தாலும் சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. புள்ள இருந்தால இன்னார்மம் எல்லாரு இப்ப இந்த ராஜாக்கள் ஐயோ ராஜா கும்பிடணும்னா அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல இன்னார்மம் எல்லாரு அதான் வாழையடி வாழை வந்துகிட்டு இருக்க போய் தானே ராஜாவை கும்பிடுதாங்க. வரி கொடுத்து குலவை கும்பிடுதாங்க. ஒரு குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக குழந்தை இருக்க வேண்டும். அதான் இன்னார்மம் என்னாரு. ஆமா, வாழையடி வாழையாக அந்த குடும்பம் வளர வேண்டும் என்றால் வாரிசு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். தெய்வத்தை கும்பிட முடியும். ஆமா, கும்பிட முடியுமா? முடியாதுல. அப்படி பிள்ளை இல்லாமல் பெரும் வருத்தத்தை கொண்டு அந்த திலகராஜ மன்னனும் மனைவியாகிய மாலையம்மாள் வெண்கொடியும் மேல விட்டு மாலை மக்களும் பிள்ளை இல்லா கவலையது பிள்ளை இல்லா கவலையது பெரும் கவலை அதிகம் கொண்ட மதலை இல்லா கவலையது மனக்கவலை அதிகம் கொண்டு குழந்தை இல்லா கவலைய கொடும் கவலை அதிகம் கொண்டு மாலையம்மாள் வெண்கொடி மன்னனோட இடமதில் என்கணவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளி என்னவாவோ செய்தமையா என்னவாவோ மன்னா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா, இந்த மதுரை நாட்டில் நாமளுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா. நாமளுக்கு 30 வயதாகியும் முடிதரிக்க ஒரு குழந்தை இல்லை. 40 வயதாகியும் நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா என்று மாலையம்மாள் வெண்கொடியானவள் அந்த திலகராஜா விட்டை வந்து தன் கணவனாகிய திலகராஜ மன்னனிடத்தில் வந்து அவ பிள்ளை இல்லாத கவலையை எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? முத்து முத்தா கண்ணீரை எப்படி வடிக்கா சாமி. எங்கனவா ராஜா மன்னா எங்கனவா ராஜா மன்னா எஜமானே ரஜகிளிய மதுரை மாநகர் தனியில நாமளுக்கு பின்னால நாடாள பிள்ளை இல்லை எங்கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளி இந்த மாலையம்மாள் பெண்கோடியா என்னவாவோ செய்தேனையா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. கொத்தை நானும் குறைத்தேன் குரமரக்கா அளந்தேன் பட்டர நெல்லாதில் பதற நானும் கலந்தேன் ஓட்ட நாளி மறக்க ஓட்டு ஓட்டளந்த தோசை உண்ட ஆவை நானும் அடித்தேன் அந்தனரை ஏசினேன் வைத்தார்கள் அடைகளதே வைரறிய செய்தேனோ என்று மாலையம்மாள் வெண்கொடியா கணவனோட இடம் மதியில எங்கனவா ராஜமன்னா என்ன மலடி நல்ல மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவார இருசி நல்ல மலடி என்று இருசி நல்ல மலடி எனத்தார்கள் பேசுவாரோ ராஜா இருஜி மலடி அங்கோ போடு போடு
மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா மதுரை மாநகர்தனில என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா நான் கொத்தை குறைத்தேனா குறமரக்காலந்தேனா பாதை வச்சு சண்டாளி மதையில கொத்த குறைச்சனா பட்டர நெல்லாதில பதற கலந்தேனா மன்னா நான் பதரை கலந்தன ஐயா ஆவை அடித்தேனா அந்தனரை ஏசினேனா நான் எந்த அந்த நேரம் பேசுனேன் நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே மன்னா நான் அநியாயம் பண்ணல அறவெட்டி வாங்கலி ஐயா என்று மாலையம்மாள் வெண்கொடியா மன்னனோட இடம் அதில் மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா மழை பெய்த முற்றத்தில மண்ணளைய பிள்ளை இல்லை மண்ணளைந்த கையால மடி பிடிக்க மைந்தனில் நரகொடத்து தண்ணீரில் நின்றளம்ப பிள்ளை இல்லை கொரகொடத்து தண்ணீரில கோதி வைக்க பிள்ளை இல்லை மன்னாதி மன்னவரே கறிக்கரைக்கும் தேங்காயில கறிக்கரைக்கும் தேங்காய் எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை அவளை கையாந்தா போடு 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 ஏன் கணவா ராஜமன்னா ஏ மல்லவா மலவாளா என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா என்ன என்ன எனக்கு மழை பெய்த முற்றத்தில் மண்ணளைய பிள்ளை இல்லை மண்ணலையே பிள்ளை இல்லையா மண்ணளைந்த கையால் என் மடிபிடிக்க எனக்கு ஒரு மைந்தன் இல்லையே மன்னா இந்த மதுரையில ஒரு பிள்ளை உண்டா நிறகுடத்து தண்ணீரில் எனக்கு நின்றளம்ப குழந்தை இல்லை இந்த மதுரையிலே பிள்ளை உண்டா பிள்ளை இல்லையே மன்னா ஏ மலவாளா புறகுடத்து தண்ணீரில் எனக்கு கோதி வைக்க பிள்ளை இல்லை இந்த மாலை அம்மாளுக்கு பிள்ளை இல்லை சுவாமி நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே மன்னா தெரியலையே ஐயா பட்டம் தவறினால் நட்டம் என்பார்கள் பட்டம் தவறா நட்டம் தானே ஆ, அதுக்குதான் சொன்ன பட்டத்தோடு மழை பெய்யணும் ஆ. பருவம் பார்த்து விதை விதைக்கணும் பட்டத்தோடு மழை பொழிய வேண்டும் பருவத்தோடு விதை விதைக்க வேண்டும் பருவம் தப்பி விதை விதைச்சா அந்த விதை காட்டுக்கு ஒண்ணா முளைக்கும் பயிர் கூடாது அரண்ட பருவத்துல வச்சா எப்படி இருக்கும் ஆ? புல்லு ஒண்ணு கிளச்சா? நல்ல பருவம் பார்த்து அந்த விதையை விதைச்சா ஒண்ணு போல சோறு இல்லாம முளைக்கும் அதுதான் பட்டத்தோடு மழை வச்சிருக்காரு ஆ, பட்டத்தோடு மழை பொழிய வேண்டும் பருவத்தோடு விதை விதைக்க வேண்டும் பருவம் பார்த்து விதை விதைச்சு அதனால் என் மன்னாதி மன்னா இந்த வடக்க மதுரையில இந்த வடக்க மதுரை மாநகரனில் நாமளுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் ஏ திலகராஜமல்லா மனைவியாகிய மாலையம்மாள் வெண்கொடியானவள் ஆமா சுவாமி தன் கணவனாகிய திலகராஜ மன்னனிடத்தில் வந்து ஆமோ என்கணவா ராஜா மன்னா ஏ ராஜமல்லா என்கணவா ராஜா மன்னா எஜமானே ரஜகிளிய ராஜகிளே நான் கண்ணு நல்ல புளிய மரம் புளியமாரோ கவரோடு ஆலமரம் ஆலமாரோ கண்ணுளையும் காயாமல் காயமேலோ கவரோடு என்ன பய என்னபாலோ நான் பிஞ்சு நல்ல புளிய மரம் புளியமாரோ பின்னலோடு ஆலமரம் ஆலமாரோ நான் பிஞ்சுளையும் காயாமல் காயமேலோ அண்ணா காயாமல் பருவத்தோடு என்ன பயன் என்னபாலோ நான் பழம் பழுத்து என்ன பயன் என்னபாலோ பின்னலோடு என்னபாலா பின்னலோடு என்னபாலா போட் 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 ஓஹோய் ஏ மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா பருவனல்ல புளிய மரம் பழம்பழுக்கும் ஆலமரம் நாம் பருவத்தில காயாமல் பழம்பழுத்து என்ன பயன் தரத்து நல்ல புளிய மரம்
தளிரோடும் ஆலமரம் நான் தளிரோடு காயாம் நான் தரத்திலையும் காயாமல் நாளை தளிரோடு என்ன பய தளரோடு போடு 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 ஏ என் கணவா ராஜமண்ணா எஜமானே ரஜகிளி அங்க எல்லையில ஒரு மரமா ஏலக்காயும் காய்க்கு மரம் ஏலக்காயும் காயாம எனத்திலையும் தாழ்வான் ஏலக்காயும் காய்ப்பத போ ஏலக்காயும் காய்ப்பத போ என் எனத்தோடு சேர்வத போ போடு போடு எனத்தோட போடு 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 மண்ணா சாலையில ஒரு மரம் சாலையில ஒரு மரம் ஜாதிக்காயும் காய்க்குமர் ஜாதிக்காயும் காயாம் சனத்துளையும் தாழ்வான் ஜாதிக்காயும் காய்ப்பத ஜாதிக்காயும் சனத்தோடு சேர்வத போடு 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 ஏ என் கணவா ராஜமன் என் கணவா ராஜமன் எஜமானே ரஜகிளி மல்லியது ஒருபார் மலையாளம் மல்லி வைத்து பூஜை செய்ய மதலை இல்ல பாவியான் கொழுந்ததும் ஒருபார் குற்றாலம் கொழுந்தெடுத்து பூஜை செய்ய கொழுந்தெடுத்து குழந்தை இல்ல பாவியான் ராஜமன்னா எஜமானே ரஜகிளியே நான் என்ன பாவம் செய்தேன் ஐயா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா என்ற மாலையம்மாள் வெண்கொடியார் தன் கணவனோட இடமதில அவன் முத்து முத்தா கண்ணீரைத்தான் அவன் முகங்கள் எல்லாம் வெடிப்பாளா ஆறாக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் வெடிப்பாளா அவ பவளம் போல கண்ணீரைத்தான் ஐயா கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் வெடிப்பாளா மாலையம்மா பக்கமெல்லாம் வெடிப்பாளா பக்கமெல்லாம் வெடிப்பாளா மாலையம்மாள் வெண்கொடியானவள் தன் கணவனாகிய திலகராஜ மன்னனிடத்தில் என் கணவா ராஜமன்னா இந்த மதுரை மாநகர்தனில் நாமல் இருவேரும் ஒரு பாவமும் செய்யவில்லை தான தர்மங்களை தான் நாமல் வழங்கி இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் ஏன் நமக்கு பிள்ளை இல்லை மன்னா எதனால் பிள்ளை இல்லை என்ற மாலையம்மாள் வெண்கொடியானவள் தன் கணவனோட இடத்தில் வந்து என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா இந்த மதுரை நாட்டில் நான் தானா மலடானேன் இந்த நாட்டில் வேறு மலடில்லையா மன்னா ஒரு குடும்பத்தில் குழந்தை ஒன்று இருந்தால்தான் அந்த வீட்டுல சந்தோஷம் என்பதே இருக்குமா அதாவது வீட்டுல என்னதான் ஒரு கஷ்டமா இருந்தாலும் மனக்கவலையா இருந்ததுன்னு வைங்க கோயிலுக்கு வந்து
கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு போனா மனசு திருப்தியா இருக்கும். ஐயா என் குலதெய்வமே ஐவராஜா, அதையும் சாமியை கும்பிட்டுட்டு ஐயராஜா, ஆ, ஐவராஜா, ஐவராஜான்னு கும்பிட்டாலே போதும். அவர் எல்லாமே குழந்தை இல்லாம இருக்கலாம். ஐவராஜா குழந்தை வரம் கொடுத்துருவாரு. அப்பேற்பட்ட சொல்லி வரம் கொடுக்கவரெல்லாம் சாதாரணமான தெய்வம் அவரு. ராஜானா ராஜா, அந்த தெய்வத்து மாதிரி கிடையாது. சொல்ல மாட்டாங்க ராஜானா ஐவர் ராஜாக்கள். ஆமா ஆமா. ஆ, அப்பேற்பட்ட ஆமா. மதுரை நகர்தனில் மாலையம்மாள் வெண்கொடியும் அந்த மாலையம்மாளும் திலகமன்ன ராஜமன்னனும் அந்த திலகராஜாட்டை வந்து இந்த நாட்டில் நான் தானா மலடானே, நாட்டுல மல்லிடலையா, இந்த நாட்டில் வேறு மலடில்லையா மன்னா என்று அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் தன் கணவனோட இடத்தில் வந்து அவ எப்படி அழகு புலம்புகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா ராஜா, எங்கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிலிய மதுரை மாநகர்தனில நான் தானா மலடானே, நாட்டில் வேர் மலடில்லையா, என் கையால வளர்த்ததோரு காராம்பசு மலடாச்சு, ஈனாத டாரி ஒன்று எருமையுமே மலடாச்சு, குப்பையில மேய்ந்துவர் குப்ப கோழியுமே மலடாச்சு, வாசலில வைத்த மரம் வாழமரம் பூக்களை உச்சத்தில வைத்த மரம் அந்த முருங்க மரம் பூக்களை கூட வைத்த தென்னம்பிள்ளை கொல கொலையா காய்த்திருக்கு, பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை அது பாரி போய் இருப்பதன் என் கையால வைத்த மரம், என் கையால வைத்த ஒரு பால கூட பூக்களை பாட கூட வரவில்லை. என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா, என் கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலகொலையா காய்ச்சிருக்கு, மதுரையில எத்தனை மரம் கொலை கொலையா காய்ச்சிருக்கு. ஆமா. பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பாரி போய் இருப்பதென்ன, ஒரு பால கூட வரவில்லையே சுவாமி. பாவி கையால வைத்த மரத்தில் பாவி கையால வைத்த மரம் ஒரு பால கூட வந்து பூக்கவில்லையே மன்னா. இந்த மாலை எடுங்க. ஆமா என்ற மாலையம்மாள் பெண்கொடியானவள் ஆமா சுவாமி. தன் கணவனோட இடத்தில் வந்து அவ பிள்ளை இல்லாமல் பெரும் வருத்தத்தை கொண்டு அந்த திலகராஜா மன்னன் இடத்துல வந்து தன் கணவனாகிய திலகராஜ மன்னன் இடத்தில் ஓடோடி வந்து அவ என்ன சொல்கிறாள் தெரியுமா? இல்லையா என் கணவா ராஜமன், என் கணவா எஜமானே மதுரை மாநகர்தனில் என்ன பாவம் இதுவரைக்கும் மன்னாதி மகுடமுடி ராஜமன் மாடு வந்து மனம் சடை மந்தையில குதிரை வந்து கொட்டாரத்தில் கொக்கு வந்து மனம் சடை கொக்கு வந்து குளத்திலையும் காலாரோ மன்னாதி மன்னவர் மன்னாதி மகுடமுடி ராஜமன் குருவி வந்து கொப்புளையும் பாவி நானும் மனம் சடை பாவி நானும் பாங்கினத்தில் விழலாம் பாங்கினத்தில் போய்விடுவேன். போடு 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 மாலையம்மாள் வெண்கோடியாள் மாலையம்மாள் வெண்கோடியாள்
இடமதில இடமதில எங்கனவா ராஜமன்னா ராஜமல்லோ எனக்கு கத்தரிக்காய் தோட்டத்தில தோட்டத்தில காய்கறிக்க பிள்ளை இல்லை பிள்ளையில சீனரிக்காய் தோட்டத்தில தோட்டத்தில விளையாட பிள்ளை இல்லை பிள்ளையில மாலையம்மாளுக்கு வெள்ளரிக்காய் தோட்டத்தில தோட்டத்தில ஐயா தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லை பிள்ளையில எனக்கு விளையாட பிள்ளை இல்லை மன்னன் திலகராஜாவும் மாலையம்மாள் வெண்கொடியும் திலகராஜாவும் தன்னுடைய அரண்மனையில் பிள்ளை இல்லாமல் இருவேர்களும் பெரும் வருத்தத்தை கொண்டு அந்த மதுரையில இருந்து மன்னவனும் தேவியும் ஒருமுகமாக இருந்து கொண்டு முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடித்துக் கொண்டிருந்தார். அங்க மதுரையில யாருக்கா சுகந்தான் இருக்காரு. ஆமா அப்படி இருவேர்களும் கண்ணீரை வடித்து ஆமா கண்ணீரும் கவலையுமாக இருக்கும் போது கவலை ஒண்ணு இருக்கும் போது அந்த திலகராஜ மன்னன் அரண்மனைக்கு அந்த திலகராஜாவுடைய அரண்மனைக்கு சாத்தீசன் என்ற ஒரு பண்டாரம் வருகிறார். யார் வாரா யார் வாரா சாத்தீசன். ஓ கார்த்திகை பண்டாரம் வராரு. ஆமா அது யார் வடிவத்துல தெரியுமா? ஆ. அந்த மதுரையில இருக்கிற சொக்கன். அந்த சொக்கன் தான் அந்த வடிவத்துல வராரு. மதுரை சொக்கனுடைய ஆமா வடிவத்தில் சாத்தீசன் என்ற ஒரு பண்டாரமானவர் அந்த சிவன் ஒண்ணு மதுரை சொக்க வடிவத்துல வராரு பத்தியாளா. சிவனுடைய அம்சத்தில் திலகராஜ மன்னன் அரண்மனைக்கு வந்து ஆமோ மாலையம்மாள் இடத்தில் அன்னம் கேட்டபோது அவரு சொக்கனேல வராருங்க. அந்த மாலையம்மாள் வெண்கொடியால் கண்ணீரும் கவலையோடு வெளியே வந்து பார்த்தா சொக்கமன் அவருக்கு தெரியல. ஆமா ஆமா ஆண்டவன் என்று அறியாமல் ஆண்டிதான் வந்திருக்கார் போல என்று எண்ணி அந்த மதுரை சொக்கமன் அவளுக்கு தெரிஞ்சா தெரியாது தெரியாதா? தெரியாது. ஆமா அதனால் அம்மா அம்மோ நான் வயிறு பசியோட வந்திருக்கிறேன் அம்மா அன்னம் போடுங்கள் என்றார். ஆமா அப்போ இந்த மாலையம்மாள் முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடித்த போது நமக்கு வேற பிள்ளை இல்ல. ஆமா அதனால இந்த ஆண்டிக்கு அன்னம் போட்டாவது நம்மளுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா சொக்கன் அதெல்லாம் கிடைக்காதா என்று தன் மனதிலே எண்ணிக்கொண்டு ஆமா மாலையம்மாள் வெண்கொடியால் சாத்தீசன் என்ற ஆண்டி பண்டாரத்துக்கு அன்னம் போட வரும்போது அம்மையோ ஏ அம்மா வெண்கொடியே பெண்கொடி உன் முகத்தை பார்க்கும் போது ஏதோ கவலையோட இருப்பதாக தெரிகின்றது. ஆமா சாமி எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு என்ன கவலை அம்மா? எனக்கு பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையா? ஆ, அம்மா ஏன் இதுவரைக்கும் உங்களுக்கு பிள்ளை இல்லை? அம்மையா நீங்கள் நீதி நேர்மையோடு தான் வாழ்ந்து வருகின்றீர்கள். இந்த மதுரையில ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லாமல் போனதற்கு என்ன காரணமோ தெரியவில்லை. தெரியலையா? ஆனால் ஆண்டவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. யார் இந்த மதுரை சொக்கன் இருக்காருல அந்த சொக்கனுடைய அருளால உங்களுக்கு புத்திரவாக்கியம் இருக்குன்னு சொல்லாரு. ஆமா. யார் சொல்லாரு? சொக்கனே வந்து சொல்லாரு. ஆண்டவனுடைய திருவடிவத்தில் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு மாலையம்மாள் பெண்குடி இடத்தில் வந்து ஆண்டவனே வந்து சொல்லுக. அந்த மதுரை சொக்கன் வந்து சொல்லாரு. ஆமா ஆமா அப்படி மதுரை சொக்கநாதர் சொன்னபோது சொன்னபோது அந்த மாலையம்மாள் வெண்கொடியார் ஆமா ஐயா ஐயா கண்டிப்பாக எனக்கு குழந்தை வரம் கிடைக்குமா? கிடைக்கும் வயித்துல. அம்மா பெண்கொடியே பெண்கொடி நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். குழந்தை வரம் என்பது சாதாரண வரம் கிடையாதம்மா. ஆமா உனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்றால் புத்திரவாக்கியம் வேணும்னா நீ மதுரை மாநகரில் சொக்கநாதர் ஆலயத்திற்கு சென்று அவன் சொக்கன வாசலுக்கு போய் மதுரை சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மாளையும் நீ வணங்கி வந்தேயானால் ஏந்து தாமரை இருந்து வந்தா உனக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அம்மா புத்திரவாக்கியம் கிடைக்கும் என்று சாத்தீசன் என்ற பண்டார கிழவர் சொன்னபோது ஆமா சுவாமி அந்த மாலையம்மாள் பெண்கொடியால் தன் கணவனிடத்தில் ஓடோடி வந்து சொல்ல ஆமோ அங்க மன்னவனும் தேவியும் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்றால் இப்போதே ஆலயத்திற்கு போக வேண்டும். இப்பவே சொக்க வாசலுக்கு போவோம். சொக்கருடைய வாசலுக்கு போய் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுது தீர்த்து கொள்ள வேண்டும். ஆமா ஆண்டவனுடைய அருள் இருந்ததேயானால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அம்மா கண்டிப்பா புத்திரவாக்கியம் கிடைக்கும் நமக்கு என்று மன்னவனும் தேவியுமாக ஆமா ஒன்று கூடி வந்து வந்து அந்த மாலையம்மாள் பெண்கொடியால் சொக்கநாதர் ஆலயத்திற்கு எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படியா வெள்ளி செவ்வா தலைமுழுகி தலைமுழுகி வெள்ளி செவ்வா தலைமுழுகி தலைமுழுகி விரதமாக இருந்து வாரார். சனிமொழிகி ஸ்நானம் செய்து தானம் செய்து சங்கரனை மனதில் எண்ணி மனதுலானே
குளித்து அம்மா நீராடி நீராடி மலையம்மா கோலவர்ண பட்டுடுத்தி பட்டு காட்டி மாலையம்மாள் வெண்கோடியும் பெண்கோடையும் அவ தீர்த்தமாடி மாத்துடுத்தி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்தார் படையந்தோ பகவானை மனதிலே பஞ்சாச்சாரம் பூசுவார் சிவனாரை மனதிலே செந்தூர பொட்டு வைத்தார் மலையம்மா மாலையம்மாள் வெண்கோடியும் திலகமன்னன் ராஜாவோ அவ கொண்டவனும் தேவியும் கொண்டவனும் தேவியும் அங்க குணமுடனே வாராரே மன்னவனும் தேவியுமாக குளித்து நீராடி நல்லா குளிச்சு நீராடினாங்க அம்மா வெள்ளி செவ்வா விரதமா இருந்து வாரா வெள்ளி செவ்வா தலைமொழி விரதம் இருந்து வராளா சனி மொழிகி ஸ்நானம் செய்து சங்கரன் பகவானை மனதில் நினைத்து அந்த சொக்கனன் மனசில் நினைச்சு மதுரை சொக்க நாதரையும் மீனாட்சி அம்மாளையும் மனதில் எண்ணிக்கொண்டு மனசார நினைக்காம பத்தியடா ஏன்னா ஆண்டவன் மேல அவளை நம்பிக்கை ஆமா சாமி ஆண்டவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது ஆண்டவன் கழுந்திறந்த பார்த்தா நமக்கு கரணை காமிப்பார்ல ஆமா அவர் அசைந்தால் மட்டுமே அசையும் அகில இந்த உலகங்கள் எல்லாம் ஆமா சுவாமி அவர் நகழ்ந்தால் மட்டுமே நகலும் அவர் படைத்த உலகங்கள் எல்லாம் ஆமா அவர் படைத்த உலகம் வந்தான் அவரு ஆமா அப்படி பகவான் மனசு வச்சாரே ஆனால் எந்த ஒரு காரியமும் நல்ல காரியமாவே நமக்கு நடக்கும் அதுக்குதான் கொடுக்கும் தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் நம்ம சொக்கல் நினைச்சு ராசாவை நினைச்சா நம்ம தெய்வம் வந்து நம்ம கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் கூரையை பிச்சு எந்த கூரையா உழைப்பு இல்லாம வீட்டுல இருந்தா கூரையை பிச்சுக்கிட்டா எடுக்கணும் உழைப்புக்கு ராசா வழிகாட்டுவாரு நம்ம உழைக்கணும் வயிறார சாப்பிடணும் அதுக்கு தான் தெய்வம் நம்மளுக்கு கருணை காட்டும் அப்புறம் வீட்டுல படுத்துக்கிட்டா எங்க இருந்து நம்ம கருணை காட்டும் அப்படி மாலையம்மாள் வெண்கொடியும் மன்னன் திலகராஜாவும் அந்த திலகராஜாவோ தன்னுடைய அரண்மனையில் விரதமாக இருந்து கொண்டு மன்னவனும் தேவியும் மதுரை சொக்கநாதர் ஆலயத்திற்கு வந்து அந்த மாலையம்மாள் வெண்கொடியானவள் தன் கணவனிடத்தில் என்ன சொல்கிறாள் தெரியுமா? ஏ என் கணவா ராஜமன், என் கணவா ராஜமன் எஜமானே, பிள்ளை ஒன்று வேண்டுமென் பெருந்தவமும் செய்யணும், மதலை ஒன்று மரியாதவும் செய்யணும், குழந்தை ஒன்று வேண்டுமென் குழந்தை ஒன்று கொடியதவும் இருக்கணும். அவ பிள்ளை ஒன்று வேண்டுமென்று அவ பெரியதவோ இருக்க வாரா, அவ மதலை ஒன்று வேண்டுமென்று அவ மணித்தவமோ இருக்க வாரா, அவ குழந்தை ஒன்று வேண்டுமென்று அந்த மாலையம்மாள் பெண்கொடியா திலக மன்னர் ராஜாவோ அவர் குழந்தை வரம் வேண்டுமென்று ஐயா வேண்டுமென்று கொடியதவோ இருக்க வாரா, கொடியதவோ இருக்க வாரா. மதுரை சொக்கநாதர் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அந்த சொக்கனை மீனாட்சி வணங்கி அப்படி சொக்கநாதர் ஆலயத்திற்கு வந்து
பிள்ளை ஒன்று வேண்டுமானால் பெரிய தவம் நாம் இருக்க வேண்டும். அப்படி திலக ராஜா இருக்காருல, அவர் பெரிய பிள்ளைக்கார தவம் இருக்க போறாரு. ஆ. ஆமா மதலை ஒன்று வேண்டும் என்று இருவேர்களும் அணிய தவம் இருக்க வருகிறார்கள். ஆமா குழந்தை ஒன்று வேண்டும் என்று கொடிய தவத்தை இருக்க வருகிறார்கள். அப்படி ஏன்னா பிள்ளை வரம் என்பது சாதாரண வரம் கிடையாது. கிடையாது கிடையாது. ஆண்டவனை எண்ணி அல்லும் பகலும் தவம் இருந்து வந்தோமேயானால் அல்லும் பகலும் 60 நாளிகளா இருக்கணும் தவம். ஆ, ஆமா அல்லும் பகலும் 60 நாளிகை எப்படின்னா எத்தனை மணி நேரம்? இத்தனை 24 மணி நேரம் தவம் இருக்கணும். 24 மணி நேரமும் 24 மணி நேரம் உண்ணாம உறங்காம ஆ, தவம்ல இருக்கணும். ஆமா. ஆ, அப்படி நாம் தவம் இருக்க வேண்டும் என்று அந்த திலக ராஜாவோ திலகராஜாவும் மனைவியாகிய மாலையம்மாள் வெண்கொடியும் ஆமா சாமி மதுரை சொக்கநாதர் ஆலயத்திற்கு வந்து வந்து நாம் தவம் இருக்க வேண்டும் என்றால் தவச்சாலையை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஆமா அவர்கள் மன்னவனும் தேவியும் எப்படி தவச்சாலையை அலங்காரம் செய்கிறார்கள் தெரியுமா? அந்த ராஜா ஒரு ஆணை எப்படி அலங்காரம் செய்தார் ஐயா? சாந்து கொண்டு மெல்ல தரைமொழிகே, சாந்து கொண்டு மெல்ல தரைமெழு சந்தனத்தால் கோலம் போட்டா சந்தனத்தால் கோலம் போட்டோ அவ பாலு கொண்டு மெல்ல தரைமழு தரைமழு பன்னிராள கோலம் போட்டா பன்னிராள கோலம் போட்டா அவர் மாவு கொண்டு மெல்ல தரைமழு தரைமழு மஞ்சளால கோலம் போட்டா மஞ்சளால கோலம் போட்டா போட் போட் மஞ்சளால மஞ்சளால போட் 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 அவர் கோலம் போட்ட இடமதில குருத்துவாளை இலவிரித்தா நாயகரை பிடித்து வைத்து நரநாளி ஜனமரக்கா நரமரகா ஜனமரக்கா பிரச்சனைகள் எடுத்து வைத்து எடுத்து வைத்தார் எடுத்து வைத்தா மதுரை சொக்கநாதர் ஆலயத்தில் சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டார்கள். சந்தனத்தா கோலம் போட்டு பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு கோலம் போட்டு மாவால் தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டார்கள். ஆமா அப்படி கோலம் போட்ட இடமதில் தலைவாளை இலை விரித்து விநாயகரை பிடித்து வைத்து நெரநாளி நெரமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்து தீப தூபங்களை ஏற்றி வைத்தார்கள். தீபதூமலா ஏத்தி வைத்து